ஒரு வேலை ஒரு மனிதன் சொன்னால் கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும். அதை விடுத்து வந்தா போனால் கதை விடுகிறாய். அத்தனை பிறகு வந்து கதிரவனுக்கு ஒரு தங்கை இருந்தாலே அவள் எங்க இருப்பா? கோயிலுக்கு போயிருப்பா. அங்க போல பாக்க கருமாரி அம்மன் ஆலயத்துக்கு சென்றிருப்பார். அதுவும் தெரியும். அம்மன் ஆலயம் சென்று ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். நவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி அப்பா கொண்டுக்கறி போயிருப்பா. அங்க போல பாக்கலாம். என்ன சொல்ற பாத்தீங்களா? ஐயா உள்ள போனா கேட்கிறாங்க. உள்ள போவாத. நான் பாத்தீங்க விடாதே. அன்றைய கைச்சகப்பட்டே தப்பித்து விட்டார். இன்று எவன் கற்பை கம்பன்றானே நான் பார்க்கிறேன். எப்பமே நன்னன் கற்பை கம்பன்றானே ஆனவன் இந்த நல்ல நேரத்திலே என்ன வார்த்தை பேசுறேன்? நான் இருப்பது எப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு அம்மன் ஆலயத்தில் இருக்கிறேன். இந்த அம்மன் ஆலயத்தில் நான் இருக்கும் வரை நீ காண்பதெல்லாம் பகல் அப்படியே
இதய வீணைக்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வீணைக்கும் போது பாட முடியுமா பாட முடியுமா உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா உருவம் போடு பேசும் உண்மையாகுமா விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா பாட்டு பாடுமா வீழை தூக்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வீழை தூக்கும் போது பாட முடியுமா அறிவை வைத்த இறைவன் மேடி அழகு வைத்தானே அறிவை வைத்த இறைவன் மேடி அழகு வைத்தானே அடிமை செய்தானே இதய வீழை தூக்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வீழை தூக்கும் போது பாட முடியுமா துணிய வட்டா சட்டை வளர்த்த வட்டா சட்டை முட்டிய வச்சா பொட்டை அதற்கு தெரியாத ஒரு பொட்டை நல்ல கைப்பற்றப்பட்ட இது கைக்ககப்பட்ட கிளை நான் கொத்தாமல் எவனும் கண்டிப்பா அந்த காளியம்மன் கதையை சொல்ற தெய்வத்தின் கதை உறுதியாக செலுத்தியது. கடமை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் இட்டு உதைத்தார் அந்த சிவன். அவன் கடவுளாடி கண்ணீர் வெள்ளம் குளித்துக் கொண்டிருப்போது ஆடையை திணித்த நான் கருவுது போய் கண்ணார். அவன் கடவுளா தன்னால் படைக்கப்பட்ட ஊர்வசி தன் மகளுக்கு மாறாமல் ஆசை கொண்டான். யாரு அந்த நான்முகன்? மற்றொரு பெண்ணை சிறை கொண்டான். யாரு அந்த முருகன்? உச்சத்தில் அமர்ந்தான் விநாயகன். கருமாரியாம் புருமாரியாம் காமத்துக்காக கிராமத்திற்காக பிறந்தவன் நீதான். உலகத்துல அனைத்துமே கடவுள் தாண்டா. ஆமா, என்னால் இணங்க முடியாது, பரவ முடியாது. உண்மையாக நிச்சயமாக முடியாது.
முப்படை தளபதி ஆள வந்தான் என்று வராமல் மார்பை உதைத்தான். பழைக்கு பழை, பஞ்சத்திற்கு வந்த ஆள வந்தானை தொட்டால் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கிறான். புறப்படுகிறேன். பாவி வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே, இனிமேல் பாவி யாரையே திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஐயா, இந்த பாவிக்கு நீங்க தான் ஐயா வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். ஒரு முயலாளர்களை தொடங்கி உள்ள குரலை சொன்னே என் ஆசையை தீர்த்து விட்டேன். யோது கண்மனாக ஐயா, பாக்கிட்ட பாமர மக்கள் எல்லாம் இந்த பாவி கேவலமாக பேசுவார்களே. இந்த பாவி நான் ஏதாவது தவறு செய்த மன்னிச்சு இந்த பாவிக்கு வாழ்க்கையை கொடுங்க ஐயா. இந்த பாவி கழுத்துல தாலி கட்டி உங்க மனைவியை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. ஐயா, போகாதீங்க ஐயா, போகாதீங்க ஐயா, போகாதீங்க ஐயா. ஐயா, உன் நெஞ்ச தொட்டு ராசா இல்லையா, என் விலாசையும் இல்லையா. இந்த பாவி கால பிடிச்சு கேக்குற கடைசியில பாவி கூலி என் மனம் இப்போது ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்ணீர் வெடிக்க வேண்டும்.
வந்தானே ஏண்டா தொட்ட என்று நினைக்க வேண்டும்படி தாமரை குளத்தில் புத்த செந்தாமரையே ஒரு முறை தொடும் என்று துணிக்கிறது. ஆனால் உன்னை தொட்டால் எனக்கு மரியாதை இருக்காது. புறப்பட உயிர் பிச்சை வைக்கிறேன். போகாதீங்க ஐயா. கடைசி மரியாதை பாவிக்கு வாழ்க்கை எத்தனை முறை செத்தாலும் உன்னுடைய ஜப்பம் என்னிடத்தில் கழிக்காது. புறப்படு. உன்னை உயிரோட விட போவதே கிடையாது. இப்போது என் அண்ணன் கிட்ட போறேன்டா. என் மேல குடும்பத்துல பிறந்தாலும் மானத்தோட வாழ நினைக்கிற பெண் என் கற்பியை கெடுத்துட்டியா. இப்போது என் அண்ணன் கிட்ட போறேன்டா. நீதிமன்றத்தில் உனக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கல. என் பேரு மலர் கொடியில என் கற்பை கெடுத்ததும் இல்லாமல் என்னை கொலை செய்து விட்டானா. அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அண்ணா அண்ணா